ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்டில் பி ஆன்சர் வித் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு லாங் அம்ப்ரெல்லா ஃப்ராக் வந்து கட்டிங் போட போகிறோம். நம்ம வந்து அளவு ட்ரெஸ் வச்சு தான் வந்து கட்டிங் போட போகிறோம். நான் வந்து 4.5 மீட்டர் லைனிங்கும் 4.5 மீட்ரு ட்ரெஸ்ஸுடைய மெட்டீரியலும் எடுத்திருக்கேன். மெயின் ஃபேப்ரிக்கு நம்ம சேனலில் 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் ஜெனுனான கண்டென்ட்ஸ் மட்டும் அப்லோட் ஆகும். எந்த காரணம் கொண்டும் உங்கள் வேல்யூபிள் டைம் வேஸ்ட் ஆகாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஹைட்டு வந்து 14.5க்கு மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிறேன். அளவு ட்ரெஸ்ஸில் இருக்கிற நெக்கு வந்து எப்படி இருக்கோ அதே மாதிரி நெக்கை ஒட்டின மாதிரி நான் வந்து லைன் போட்டுக்கிறேன். பாக்ஸ் மாதிரி ஒரு ஷேப் போட்டு நெக் மாதிரி போட்டுக்கிறேன். ஷோல்டர் வந்து 14 இருக்குது. நம்ம அளவு ட்ரெஸ்ஸில் இருக்கிற மாதிரி வச்சிடலாம். அந்த பக்கம் கைடு அளவு, இந்த பக்கம் கைடு அளவு விட்டுட்டு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஆமல் இறக்கம் அளவு ட்ரெஸ்ஸில் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். ஷோல்டர்லேருந்து ஸ்லீவ் முடிகிற இடம் எனக்கு 5 இன்ச்சில் கிடச்சிருக்கு. அதே 5 இன்ச்சு வந்து நம்ம இறக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து முழுக்க அளவு ட்ரெஸ் வச்சு நம்ம கட்டிங் போடுறோம். மெஷர்மெண்ட் எடுத்து கட்டிங் பண்ணுற வீடியோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். பாருங்கள், இடுப்பு வந்து 28னாக்கா 7 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணுறேன். ஒரு 1 இன்ச்சுக்கு டாட் பிடிக்க போகிறேன். 1.5 இன்ச்சு மார்ஜின் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து செஸ்ட் அளவு என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். செஸ்ட் அளவு 30, 7.5க்கு மார்க் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். 7.5க்கு ஒரு மார்க்கு, 1.5 இன்ச்சு மார்ஜின். செஸ்ட்டுக்கு 30ல் பாதி வந்து 15, 15ல் பாதி வந்து 7.5 4ஆக பிரித்து கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இடுப்புக்கு வந்து 28 4ஆக பிரித்தோம்னாக்கா 7 இன்ச்சு ப்ளஸ் 1 இன்ச்சு டாட்டு கொடுத்துருக்கேன். பாருங்கள், ஃப்ரண்ட் வர்ற இடத்துல அந்த சைடில் ஒரு இன்ச்சுக்கு நான் வந்து ஷேப் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஷேப் எடுத்தால் தான் வந்து ட்ரெஸ்ஸு தச்சப்புறம் ஸ்ட்ரைட்டாக கிடைக்கும். இல்லைனா உங்களுக்கு இறங்கிடும், இல்லைனா பெண்ட் ஆகிடும். ஸோ அந்த கோளாறு வரக்கூடாதுன்றதுனால நான் 1 இன்ச்சு வந்து அந்த இடுப்பாண்ட ஷேப் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அளவு ட்ரெஸ்ஸில் இருக்கிற மாதிரி வந்து ஷோல்டர் மார்க் பண்ணி கட்டிங் பண்ணிக்கலாம். டாட்டுக்கு மார்க் பண்ணுறேன் 3.5 இன்ச்சு. இது வந்து பேக் நெக்குடைய இறக்கம். இதுவும் நம்ம அளவு ட்ரெஸ்ஸில் இருக்கிற மாதிரி இறக்கியிருக்கோம். ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு நம்ம ரவுண்டு பண்ணிக்கலாம். லைட்டாக ஸ்க்ளோப் கொடுத்துருக்கேன். ஒரு 1/4 இன்ச்சுக்கு கட்டிங் பண்ணிக்கலாம். பர்ஃபெக்டாக நம்ம வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு கட்டிங் போட்டிருக்கோம். டாட்டுக்கு குத்து போட்டுக்கலாம். தைக்கும்போது நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். கட்டிங் பண்ணிக்கலாம். ஷோல்டர் வந்து அளவு ட்ரெஸ்ஸில் சின்னதாக இருக்குது. ஸோ அதே மெஷர்மெண்ட்டில் நம்மளும் வந்து சின்னதாக வச்சிடலாம். ரெடி பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு தான் வரும். பட் ஆனால் நம்ம வந்து வெட்டி இருக்கிறது 3 இன்ச்சு. ஸ்டிச்சிங் பண்ண அப்புறம் 2 இன்ச்சு தான் வரும். சின்னதாக ஷோல்டர் இருந்தால் நல்லா தான் இருக்கும். ஃப்ரண்ட்டு கவர் தட்டு பாருங்கள், 1/2 இன்ச்சுக்கு எடுத்துட்றேன். ஃப்ரண்ட் பேக்கு தனியாக வச்சிடலாம். ஸ்லீவ் கட்டிங் போட்டுக்கலாம்.
இடுப்பு வந்து 28, ஹைட் வந்து 48 இருக்குது கீழே பாட்டத்துக்கு. நம்ம ஸ்லீவ் கட்டிங் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அதை கட்டிங் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் பாருங்கள் 16 இன்ச்சு வைக்கிறேன் ஹைட்டு, அதாவது எல்போ ஸ்லீவ் மாதிரி. ஸ்லீவுடைய ரவுண்டு இது வந்து 10 இன்ச்சு. ஸோ 5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். சென்டரில் 5.5க்கு மார்க் பண்ணுறேன். ஆம்பல் பார்த்தீங்கன்னா 15 இன்ச்சு இருக்குது பாருங்கள். ஒரு 3.5 இன்ச்சு டவுன் பண்ணிக்கிறேன். 3.5 இன்ச்சு டவுன் பண்ணி 7.5க்கு மார்க் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன 7.5னாக்கா அது வந்து ஆம்பலுடைய அளவு. ஆம்பல் 7.5, அதாவது 15. இப்போ 3 கோட்டையும் நம்ம வந்து ஒன்று சேர்த்துக்கலாம். கவத்தட்டு 3/4 இன்ச்சு கொடுத்துக்கலாம் ஸ்லீவுக்கு. பாருங்கள், நம்ம ஸ்லீவ் மார்க் போட்டோம் இல்லையா, அதை வந்து கட்டிங் பண்ணிக்கலாம். நமக்கு அடையாளத்துக்கு குத்து வேணுன்னா நம்ம வந்து போட்டுக்கலாம். தைக்கும்போது நமக்கு அதே ஃபிட்டிங்கில் கிடச்சிடும். எல்லாத்துக்கும் 1.5 இன்ச்சு மார்ஜின் வச்சு நான் வெட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆம்பலுக்கு அர்க்காத்து, ஊசியில் அங்கங்கே குத்து போட்டுக்கிறேன். ஸ்லீவ் சென்டருக்கு அர்க்காத்து பாருங்கள். ஒரு 3/4 இன்ச்சு கவர் தட்டு எடுக்கிறேன் ஃப்ரண்ட் சைடு வர வைக்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம ஏ லைன் மாதிரி கட் பண்ணிடலாம் லைனிங்கை. இடுப்பு வந்து 15 இன்ச்சு ப்ளஸ் வந்து 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா துணி வெட்டிருக்கேன் இடுப்பு பக்கத்தில். கீழே பாட்டத்தில் இருக்கிற ஃபுல் லென்த் அப்படியே வச்சிட்றேன். ஸோ அதனால் நம்ம வந்து ஹைட்டு 48, 2 இன்ச்சு கம்மி பண்ணி 46 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். நான் மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன் பாருங்கள். இடுப்பு 28, 30 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கினேன், அதாவது இடுப்பு சைடு. கீழே பாட்டம் சைடு வந்து 48 இன்ச்சு ஹைட்டு, 2 இன்ச்சு லைனிங் கம்மி பண்ணி 46க்கு நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். கீழே பாட்டத்தில் இருக்கிற ஃபுல் லென்த் அப்படியே வச்சுருக்கேன். ஏன்னா லைனிங் அதிகமாக டவர் இருந்தால் நல்லது தான். ஸோ வந்து இடுப்பையும் ஹைட்டையும் மட்டும் நான் வந்து கனெக்ட் பண்ணி வெட்டியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக பாருங்கள், கீழே வந்து ஒரு 3 இன்ச்சுக்கு 3.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு ஷேப் எடுத்துடலாம். இது எதுக்காகனாக்கா கீழே வந்து ஸ்டிச்சிங் பண்ண அப்புறம் பெண்டாக தொங்காது. ஸோ அந்த ரீசன்னால் நான் கட் பண்ணி எடுக்கிறேன். 3.5 இன்ச்சுக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது மெயின் பீஸை போட்டு நம்ம வந்து கட்டிங் பண்ணிக்கலாம். இதுவும் 4.5 மீட்ரு இருக்குது. லைனிங்கும் 4.5 மீட்ரு எடுத்திருக்கேன். டபுளாக ஃபோல்டு பண்ணி கட்டிங் பண்ணி எடுத்துடலாம். ஸ்லீவ் கட்டிங் பண்ணுறேன். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மேற்கொண்டு எந்த மாதிரி வீடியோஸ் போடலான்னு நீங்கள் வந்து சஜஷனில் சொல்லுங்கள். பாருங்கள், ஃபுல் கிராஸ் போடுறேன். ட்ரெஸ்ஸுக்கு அம்ப்ரெல்லா மாதிரி வந்து டபுள் ஃபோல்டில் ஃபுல் கிராஸ் போட்டு 28 4ஆக பிரித்தோம்னாக்கா 7 இன்ச்சு வரும். 7 இன்ச்சு இடுப்பு கொடுத்துட்டு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்ஜின் கொடுக்குறேன். உங்களுக்கு அகலம் பத்தலைனாக்கா கொஞ்சம் இறக்கிக்கலாம். எனக்கு கொஞ்சம் அகலம் பத்தலை, அதனால் கொஞ்சம் இறக்கி மார்க் பண்ணியிருக்கேன். ஒரு 1 இன்ச்சு மார்க் பண்ணால் எனக்கு வந்து அகலம் தாராளமாக பத்துது. இடுப்புக்கு வந்து 7 + 1.5 மார்ஜின் கொடுத்துருக்கேன். நமக்கு வந்து 48 இன்ச்சு தேவை. அந்த 48 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ்.
கீழே வந்து கள்ளி ஜாயிண்ட் வரும், அதை நம்ம போட்டுக்கலாம். கிராஸ் போட்டு எல்லா இடமும் நமக்கு வந்து 48 இன்ச்சு வர மாதிரி நம்ம வந்து பெண்டு பண்ணி மார்க் பண்ணிக்கலாம் அப்ராக்சிமேட்டாக. அவ்வளோதான். கீழே எவ்வளோ பிரெத்து வந்தாலும் நல்லா தான் இருக்கும் ட்ரெஸ்ஸு. ஸோ அதனால் வர்ற ஃபுல் பிரெத்து நான் வந்து வச்சுருக்கேன். அதாவது அகலம் ஹைட் வந்து 48 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். இந்த கள்ளி வருது துணிக்கு நம்ம வந்து ஜாயிண்ட் மாதிரி கொடுத்துக்கலாம். ஜாயிண்ட் எங்கே தேவைப்படுதோ அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து எக்ஸ்ட்ரா மேலே துணி வச்சு 48 இன்ச்சு மார்க் பண்ணி கல்லியே எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஜாயிண்ட் நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ணும்போது போட்டுக்கலாம். ஜாயிண்ட்டை கட் பண்ணி எடுத்துடலாம். பார்த்திங்களா, இந்த மாதிரி வந்து கீழே பாட்டத்தில் ஜாயிண்ட் நம்ம வந்து தைக்கும்போது போட்டுக்கலாம். எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து மேலே போட்டு நம்ம எடுத்தாச்சு ஜாயிண்ட்டு. அவ்வளோதான், இந்த ஷேப்பில் போடுங்க. ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டோம்னா நம்ம சிம்பிளாக ஈஸியாக போட்டுடலாம். நம்ம அடியில் இருக்கிற துணியை வெட்டிடக்கூடாது. ஸோ அதனால் எக்ஸ்ட்ராவே வெட்டி ஜாயிண்ட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தைச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஈவனாக பண்ணி வெட்டிக்கலாம். இந்த மெத்தடை பொறுமையாக பார்த்துக்குங்க. கல்லின்றது நமக்கு முக்கியமான ஒரு அளவு. ஸோ அதை வந்து கரெக்டாக நம்ம வந்து போட்டுக்கணும், கம்மி ஜாஸ்தி இல்லாமல். லாஸ்ட்டாக ஃபைனலாக தைச்ச அப்புறம் ஏதாவது எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா நம்ம வந்து வெட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இதை நான் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இடுப்பு வந்து 28னாக்கா 14க்கு மார்க் பண்ணி எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு மார்ஜின் கொடுத்து ஹைட்டு வந்து 48 இன்ச்சு வச்சு பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் கட்டிங் பண்ணிங்கன்னாக்கா அம்ப்ரெல்லா ட்ரெஸ்ஸு ரொம்ப சூப்பராக ஃபிட்டிங்காக அழகாக வந்துடும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஸ்டைல் பை அன்சார் ஃபிர்தௌஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.